வணக்கம். நான் ராஜமாதாங்கி உபாசகி கிருஷ்ணகீர்த்தி பேசுகிறேங்க. ஸ்ரீ குருப்பியோ நம, ஸ்ரீ மாத்ரே நம, ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியே நம, ஸ்ரீ ராஜமாதாங்கி, ஸ்ரீ உச்சிஷ்ட சாண்டாளியே நம. நம்ம இந்த பதிவில் ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரெடிக்ஷன், இன்னொன்று வந்து அஷ்டகர்மத்தில் வந்து 4வது கர்மமான உச்சாடனம். அந்த உச்சாடனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஏவல் பில்லி சூனியத்தில் மாட்டிக்கிட்டீங்க, இல்லை நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு மருத்துவமனைக்கு போய் வந்துக்கிட்டு இருக்கீங்க, எதிரி கடன் நோயில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, திருஷ்டி வந்து கடுமையாக இருக்குது, குடும்ப திருஷ்டி வந்து கடுமையாக இருக்குது அப்படின்னா, குடும்பத்தோட கூட எல்லாரோட நேமுக்கு ஜாதகம் தேவை கிடையாது, எல்லாரோட நேமுக்கு உச்சாடனம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உச்சாடனம் வேணும் அப்படிங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இது ஒரு குடுவை மாதிரியோ எந்திரம் மாதிரியோ தாயத்து மாதிரியோ உங்களுக்கு வந்து உருவேற்றி கொடுப்போம். 9003065782 என் நம்பர், காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ப்ரெடிக்ஷனுக்கு போகலாம். எப்போவுமே ப்ரெடிக்ஷன் வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜாக எடுத்துக்கலாம், ராஜமாதாங்கி அம்மா கொடுக்குற மெசேஜாக எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு காரியம் நடக்குமா நடக்காதாங்கிறத கண்ணை மூடி ஒரு 3 நிமிஷம் வேண்டிக்கிட்டு இந்த காரியத்தை நினச்சிக்கோங்க. இப்போ நான் ப்ரேயர் பண்ணுறேன் உங்களுக்குலாம் இது நல்லபடியாக வரணும்னு. எப்போவுமே இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது நல்லபடியாக ரிசல்ட் வரணும்னு நான் வேண்டிப்பேன். ஸோ இப்போ மொதல் கார்டு எடுப்போம். சூப்பருங்க, குயின் ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்திருக்கு. ஒரு பண விஷயமாகவோ இல்லை வந்து வளமான விஷயம், ஒரு ஆரோக்கிய விஷயம், ஒரு லவ், இல்லை ஒரு வீடு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த கார்டு உங்களுக்கு எஸ்ன்னு சொல்லுது. இனி வரக்கூடிய கார்டு வந்து உங்களுக்கு இதோட ஸ்ட்ரென்த்தை சொல்லும். எந்த அளவு இது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு தடை இல்லாமல் வரும் அப்படிங்கிறது இன்னும் 2 வாட்டி பார்ப்போம். சூப்பர், ஜஸ்டிஸ் வந்திருக்கு. நான் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னொன்று வந்து ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த விஷயம் உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய விஷயம் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் நடக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் கிவ் அப் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக இவ்வளவு நிர்மாணிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கொஞ்சம் உங்கள் சைடு நல்லது நடக்கணும்னா கொஞ்சம் கிவ் அப் பண்ணணுங்கிறது தான் இந்த ரிசல்ட்டு. ஸோ உங்களுக்கு காரியம் நல்லபடியாக நடக்கும், அதோட விஷயம் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடோட நல்லா நடக்கும். மெசேஜும் அதையே கன்வே பண்ணுது. இன்றைக்கி ஒரு விஷயம் கை கூடணும்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையோட கொஞ்சம் கிவ் அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. பிடிவாதமாக இருக்காதீங்கன்னு சொல்லுது. நன்றி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.